இப்போலாம் நீங்க எந்த ஒரு சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலுமே, இந்த ஒரு எடிட்டிங் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. உங்களுக்கும் இத மாரி எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, இந்த ஒரு வீடியோவ ஃபுல்லா பாருங்க. எப்படி எடிட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் ஃபோன்ல Google Chrome ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச் பாக்ஸ்ல gemini.google.com அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து கீழே டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு 2 ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ அதை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்டில் உங்களுக்கான எடிட்டிங் பிக்சர் ரெடியாகி வந்துடும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராம்ப்ட் இருக்கும், அந்த ப்ராம்ப்ட்டை எடிட் பண்ணால் எந்த மாதிரி பிக்சர் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த ப்ளஸ் சிம்பிளில் போயிட்டு அப்லோட் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி உங்களோட கேலரிக்குள்ளே போகும், அதில் நீங்கள் எந்த பிக்சரை எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ராம்ப்ட் இருக்குல்ல, அதை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்டில் இந்த ஒரு பிக்சர் ரெடி ஆயிரும். மேலே கார்னரில் சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும் அப்படி இல்லைன்னா இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.